இன்னைக்கு எங்க வீட்ல என் தம்பியோட பெரிய பொண்ணு ஆலியா பிரின்சஸ்க்கு 7th பர்த்டே. ஸோ வீட்லயே சின்னதா செலிப்ரேஷன் பண்ணோம். இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா பர்த்டேனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். கேக் கட் பண்ண போறோம், எல்லாருக்கும் சாக்லேட் தர போறோம்னு. ஸோ மார்னிங்ல இருந்து வீட்ல இருக்க குட்டீஸ் எல்லாம் செம்ம ஜாலியா இருந்தாங்க. எல்லாரும் செலிப்ரேஷன் மூட்லயே இருந்தாங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பர்த்டே வந்தாலே செம்ம கடுப்பா இருக்கும். பிகாஸ் என் பர்த்டே April 14 தமிழ் புத்தாண்டு. ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேல வரும். அதனாலே ஒரே ஒரு வருஷம் கூட ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு என் கிளாஸ்க்குலாம் சாக்லேட்ஸ் கொடுக்கவே முடியாது. அப்பெல்லாம் ஏன்டா கவர்மெண்ட் ஹாலிடேல போறோம் யோசிப்பேன். அப்புறம் போக போக வளர்ந்த பிறகு நம்ம பர்த்டேக்கு கவர்மெண்டே லீவ் விட்டு டிவில எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் போட்டு ஊரே செலிப்ரேட் பண்ணுது. அப்ப நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பேன். பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டே வந்தாலே அச்சோ ஏண்டா வருது, சீக்கிரம் வயசாகிடுமோன்னு பயமா தான் இருக்கு. நீங்க யாராச்சும் கூட கவர்மெண்ட் ஹாலிடேல பிறந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு பிரியாணி, சிக்கன் 65, குலோப் ஜாமுன் எல்லாமே நாங்களே வீட்லயே செஞ்சோம். நைட் டின்னர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு பர்த்டே சூப்பரா முடிச்சோம். வந்த கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்து குட்டீஸ் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படிதான் இன்னைக்கு டே சூப்பரா போச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.